அமெரிக்காவைச் சேர்ந்த தாமஸ் ஆல்வா எடிசன் 11/2/1847 முதல் 18/10/1931 வரை 84 ஆண்டுகள் வாழ்ந்தார். அவர் 1000 கண்டுபிடிப்புகளுக்கு மேல் அரசிடம் காப்புரிமை பெற்றிருந்தார். அவருடைய காப்புரிமை மூலம் வெஸ்டர்ன் யூனியன் போன்ற பெரிய கம்பெனிகள் அதிக அளவில் பணம் சம்பாதித்தன. ஆனால் எடிசன் அதை பற்றி கொஞ்சமும் கவலைப்படவில்லை. உலகிலேயே முதன்மையான தொழிற்சாலையான மென்சோ பார்க் என்ற நிறுவனத்தை கண்டுபிடித்தார். ஒரே சமயத்தில் பல புதிய ஆராய்ச்சிகளை மேற்கொள்வது இவரின் தனிச்சிறப்பு. டெலிபிரிண்டர் என்ற அச்சடிக்கும் இயந்திரத்தை கண்டுபிடித்து ஆராய்ச்சிகளை உச்சக்கட்டத்தில் இருந்தார். இந்த கண்டுபிடிப்புக்கு எவ்வளவு தொகை எதிர்பார்க்கிறீர்கள் என்று அவருடன் கேட்டனர். உடனே அவர் மனைவி $20,000 என்றார். அவரோ மௌனமாகவே இருந்தார். அவர் அமைதியாக இருப்பதைக் கண்ட அதிகாரி $1,00,000 தரலாம் என்று நினைக்கிறேன் என்றார். 20,000 அதிகம் என்று எண்ணின எடிசன் மௌனமாக இருந்தபடியால் மிகப்பெரிய தொகையை பெற்றார். நாம் தடுமாற்றம் இல்லாமல் இருக்க அமைதி உதவுகிறது. அமைதி காக்க வேண்டிய இடத்தில் நாம் மௌனமாக இருந்தால் உயர்வும் நன்மையும் நம்மை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே வீணான வார்த்தைகளை பேசுவதை இன்றே விட்டுவிடுவோம். நீதிமொழிகள் 17:28 தன் உதடுகளை மூடுகிறவன் நீதிமான். Proverbs 17:28 tells that one who shutteth his lips is a righteous man. One song. நீதிமானின் தீரத்தின் மேல் நித்திய ஆசீர் வந்திறங்குமே, உண்மைகள் தொடருமே, கெட்டது கிடைக்குமே. கர்த்தரை நம்பிய ஜீவிப்போர் அவரை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிழா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிழா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். நீதிமானின் தீரத்தின் மேல் நித்திய ஆசீர் வந்திறங்குமே, உண்மைகள் தொடருமே, கெட்டது கிடைக்குமே. கர்த்தரை நம்பிய ஜீவிப்போர் அவரை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிழா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிழா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, என்னுடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். தாமஸ் ஆல்வா எடிசனை போல எப்பொழுதும் அமைதியாக இருந்து உயர்வை நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள கிருபை புரிய வேண்டும் என்று யெகோவா நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென்.